Next நம்ம பார்க்குற டைப்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டியோட பேசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி and productive duty, safeguard duty, countervailing duty, anti-dumping duty, IGST cess. So இதெல்லாம் டைப் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. இதுல ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்தியாவுக்குள்ள ஒரு கூட்ஸ் இம்போர்ட் ஆனாலே நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். அதுக்கு பேர் தான் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்தியாவுக்குள்ள ஒரு கூட்ஸ் இம்போர்ட் ஆனாலே நம்ம பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பே பண்ணும். அடுத்து ரேட் ஆஃப் ஷெட்யூல்டு. இந்த ரேட் ஆஃப் ஷெட்யூல்டு பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியோட இந்த ரேட் வந்து எதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975ங்கிற ஆக்ட் கீழே இருக்கும். ரெண்டு ஷெட்யூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு அண்ட் செகண்ட் ஷெட்யூல் ரெண்டு ஷெட்யூல் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இம்போர்ட்டுக்கு எவ்வளவு டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டோம், எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு டியூட்டிங்கிறது செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டுல இருக்கிற ரேட் என்னவோ அந்த ரேட்டு தான் நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு அடாப்ட் பண்ணுவோம். ஷெட்யூல்டு 1 வந்து எக்ஸ்போர்ட் நீங்க இருக்குப்பா, சாரி அது இம்போர்ட். சோ கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட்ல என்ன ரேட் வந்து கொடுத்திருக்காங்களோ கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு அந்த ரேட்டு தான் அடாப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த டியூட்டியோட ரேட் வந்து which is a standard for all. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ரேட்டு தான். நீங்க என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணாலும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு 10% வச்சுங்க. அப்ப எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரே ரேட்டு தான் 10% அப்படிங்கிறது தான். அது கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் ஷெட்யூல்டு 1ல இந்த வருஷம் என்ன ரேட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே ரேட்டு தான் எல்லா கூட்ஸ்க்கும் அதே ரேட்டு தான். அதான் ஸ்டாண்டர்ட் ரேட்னு பேரு. சரியாப்பா? சோ அப்ப பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது என்ன, இந்தியாவுக்குள்ள ஒரு கூட்ஸ் இம்போர்ட் ஆனாலே நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். இதோட ரேட் எதுல இருக்கும்னா ஷெட்யூல்டு 1 ஆஃப் தி கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975ல இருக்கும். சோ இம்போர்ட்டுக்கு எப்பவுமே ஷெட்யூல்டு 1ல இருக்கும், எக்ஸ்போர்ட்டுக்கு எப்பவுமே ஷெட்யூல்டு 2 இருக்கும் கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட்ல. அதுல என்ன ரேட் வந்து கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த ரேட் தான் வந்து இருக்கும். அது வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரே ரேட்டு தான். ரைட், நெக்ஸ்ட் வந்து பாக்குறது. இப்ப எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரே ரேட்டு தான் கஸ்டம்ஸ் டியூட்டி தான். சில கேஸ்ல இந்த பிரிஃபரன்ஷியல் ரேட் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அது என்ன பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டி அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து சில நோட்டிஃபைடு ஏரியா சொல்லியிருப்பாங்க. பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டி. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சில நோட்டிஃபைடு ஏரியா சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபைடு ஏரியால கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சரோ ப்ரொடியூஸோ ஆயிருந்து அத இந்தியாவில இம்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிரிஃபரன்ஷியல் ஏரியால என்னென்ன கூட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடியூசிங் ஆகி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டைப் ஆஃப் கூட்ஸ்க்கெல்லாம் இந்த பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டி வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டிங்கிறது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை விட ரொம்ப லோவா இருக்கும். சே பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி 10%னா இது ஒரு 8% அந்த மாதிரி இருக்கும். சம்திங் லோயர் தென் ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் தி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகே, சொல்லி புரியுதாப்பா? ஆனா இந்த பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டி வந்து நம்ம கிளைம் பண்ணோம்னா முதல்ல 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யாரு இம்போர்ட் பண்றாங்களோ அவங்க பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டியை கிளைம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளைம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டிக்கான கிளைம் வந்து அப்ளை பண்ணணும். ரெண்டாவது, நீங்க அந்த பிரிஃபரன்ஷியல் ஏரியால உங்களுடைய கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சரோ ஆர் ப்ரொடியூஸோ ஆயிருக்கணும். மூணாவது, அங்கிருந்து இங்க வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் பேசிக் ரேட்டை அடாப்ட் பண்றதை விட பிரிஃபரன்ஷியல் பேசிக் ரேட் ஆஃப் ரேட்டே உங்களுக்கு அடாப்ட் ஆகும். பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் ரேட்டுங்கிறது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை விட கம்மியான ரேட்டு. இப்ப 2 பார்த்துட்டோம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதுலயே பிரிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் டியூட்டிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ். முதல்ல ஃபார்மேட் பாருங்க. ஃபார்மேட்ல இதானே இருக்கு. முதல்ல அசஸபிள் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸபிள் வேல்யூல போடுவோம். அப்புறம் நேஷனல் கலாமிட்டி டியூட்டி, கவுண்டர் வேல்யூ டியூட்டி.
இதெல்லாம் ஆட் பண்ணி வரதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சோசியல் சர்சார்ஜஸ் போடுவோம். இந்த நேஷனல் கலாமிட்டியும் கவுண்டர் வேல்யூங் டியூட்டியும் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ பேசிக் கஸ்டம் டியூட்டில நம்ம போடுறதுதான் சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் 10%. அதுக்கப்புறம் சேஃப்கார்ட் டியூட்டி, ப்ரொடக்டிவ் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, இது எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய டோட்டல்ல நம்ம போடுறதுதான் ஐஜிஎஸ்டி. கரெக்டா? அதெல்லாம் நம்ம போடுறதுதான் ஐஜிஎஸ்டி. தென் அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் செஸ்ஸும் இதுல தான் நம்ம போடுவோம். இப்போ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பேசிக் கஸ்டம் டியூட்டின்னு என்னன்னு பார்த்தாச்சு. இந்த கவுண்டர் வேல்யூங் டியூட்டி, நேஷனல் கலாமிட்டி டியூட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ். ரைட், இந்த சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் அப்படிங்கிறது சோசியல் வெல்ஃபேர் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டில 10% அலாட் பண்றதுதான் சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ். இந்த சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் எந்தெந்த குட்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், பிளாட்டட், ஸோ எல்லா குட்ஸ்க்குமே உனக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் இருக்கும். ஆனா அந்த கோல்டு, சில்வர், பிளேட்டட் வித் ஸோ இந்த மாதிரி செமி மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இன் பவுடர், ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதை விட, அதாவது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி இந்த கவுண்டர் வேல்யூங் டியூட்டி 10%னா இதுக்கு மட்டும் 3% இருக்கும். ஸோ சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாவே எல்லாத்துக்குமே நம்ம போட வேண்டியதான். சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் அப்படிங்கிறது சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் இப்போ அதோட கரண்ட் ரேட் வந்து 10%. ஆனா இந்த கோல்டு, சில்வரு, ஸோ பிளாட்டினம், அதுக்கப்புறம் செமி மேனுஃபேக்சர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இதே வந்து ஃபுல்லா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லயோ அல்லது செமி மேனுஃபேக்சர் ப்ராடக்டாவோ இல்ல பிளாட்டினம் எல்லாம் வந்து பவுடராவோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் 3%, மீதி எல்லாத்துக்குமே 10%. இது கூட்ஸ் வந்து இம்போர்ட் ஆனா மட்டும்தான் சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் போடுவோம். எக்ஸ்போர்ட் கூட்ஸுக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் வந்து கிடையாது. அப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட், இப்ப இந்த டியூட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா சேஃப்கார்ட் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, ஐஜிஎஸ்டி, காம்பன்சேஷன், இதெல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகாது. பாருங்க, கரெக்டா இருக்கும். அதாவது சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகல, சேஃப்கார்ட் டியூட்டி உள்ள வரல, ப்ரொடக்டிவ் டியூட்டி வரல, ஆன்டி டம்பிங் டியூட்டி வரல, ஐஜிஎஸ்டி வரல, காம்பன்சேஷன் செஸ் வரல. இது எல்லாமே இன்க்ளூடு இதுல இல்லை. எதுல இல்ல? சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்ல இல்லை. அதான் சொல்லிக்கலாம், சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் the following are excluded in the social welfare charges. இதெல்லாம் இல்ல. சேஃப்கார்ட் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, ஐஜிஎஸ்டி, காம்பன்சேஷன் எல்லாமே எதுல வரல? சேஃப்கார்ட் டியூட்டில வரல. சேஃப்கார்ட் டியூட்டில எது மட்டும் தான் சேஃப்கார்ட் டியூட்டி, சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்ல எது மட்டும் தான் வந்துச்சுன்னா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியோட ரேட்ல மட்டும் தான் வந்தது சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ். இந்த சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்ல சேஃப்கார்ட் டியூட்டியோ, ப்ரொடக்டிவ் டியூட்டியோ, ஆன்டி டம்பிங் டியூட்டியோ, ஐஜிஎஸ்டியோ, காம்பன்சேஷனோ இன்க்ளூட் ஆகல. அதான் உங்க புக்ல சொல்லிக்கிற பாயிண்ட். உங்க புக்ல சொல்லிக்கிற பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டேன். ஸோ சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் அப்படிங்கிறது 10%. அது இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு மட்டும்தான் போடுவாங்க. இதே கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் 3% போடுவாங்க. அண்ட் இந்த சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்ல இந்த சேஃப்கார்ட் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, ப்ரொடக்டிவ் டியூட்டி, ஐஜிஎஸ்டி, காம்பன்சேஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகாது. 2 டியூட்டி பார்த்தீங்க. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னு பார்த்துட்டோம், அண்ட் சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ்னா என்னன்னு பார்த்தோம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பார்த்தா சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கிறது ப்ரொடக்டிவ் டியூட்டி. ப்ரொடக்டிவ் டியூட்டிக்கு முன்னாடி முதல்ல ஐஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். முதல்ல ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது, ஸோ இந்தியாவில் வந்து கூட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஜிஎஸ்டி வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இந்தியாவில் வந்து இங்கே வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கோம். ஜிஎஸ்டியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இன்டர் ஸ்டேட் சேல் ஆஃப் கூட்ஸ், இன்ட்ரா ஸ்டேட் சேல் ஆஃப் கூட்ஸ் 2 பார்த்திருப்போம் இல்லையா? அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளையும் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி ரிஜிஸ்டரும் ஒரே ஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு இன்டர் ஸ்டேட் சப்ளை. அப்ப என்ன கட்டுவோம்? சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கட்டுவோம். இதே வந்து டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிறவரு எங்க இருக்காருன்னா மதுரையில இருக்காரு. அடுத்தது ஒய் அப்படிங்கிறவர் எங்க இருக்காருன்னா சே பெங்களூர்ல இருக்காரு. அப்ப இங்க வந்து நம்ம கூட்ஸ் வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா அப்ப இதுக்கு பேர் என்ன சேல்? இன்டர் ஸ்டேட் சேல். அப்ப இன்டர் ஸ்டேட் சேலுக்கு நம்ம என்ன பே பண்ணுவோம்னா ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் சேலா கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பேயிங் தி ஜிஎஸ்டி.
ஜிஎஸ்டி பே பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆனாலோ இல்ல ஒரு கூட்ஸ் இம்போர்ட் ஆனாலோ அது இன்டர் ஸ்டேட் சேல் மாதிரி, அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா என்ன கட்டுவோம்னா ஐஜிஎஸ்டி கட்டுவோம். அப்ப இங்கேயும் ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். அப்ப ஒரு கூட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள இம்போர்ட் ஆனாலோ எக்ஸ்போர்ட் ஆனாலோ நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இம்போர்ட். ஸோ ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் இந்தியாவில் ஆயிடுச்சுனாலே நம்ம என்ன பே பண்ணுவோம், ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்றப்ப நிறைய கிளைம் உண்டு, அதனால அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இம்போர்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ஒரு கூட்ஸ் வந்து இந்தியாவில் இம்போர்ட் ஆனாலே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், இன்டர் ஸ்டேட் சேல் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கு ஐஜிஎஸ்டி கட்டணும். சிஜிஎஸ்டியோ எஸ்சிஎஸ்டியோ கிடையாது, ஐஜிஎஸ்டி கட்டணும். சரியா? ஏன் ஐஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னா கூட்ஸ் வந்து இம்போர்ட் ஆச்சுன்னா அதையே இன்டர் ஸ்டேட் சேல் மாதிரி கன்சிடர் பண்ணி சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். எதுக்குன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேயிங் தி ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பே பண்றதுன்னா நம்ம ரெண்டு பாயிண்ட், ஒன்னு இன்டர் ஸ்டேட் சேலா இன்ட்ரா ஸ்டேட் சேலான்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டோ பண்ணா அது இன்டர் ஸ்டேட்ல எடுத்துக்கிறதா இன்ட்ரா ஸ்டேட் சேல் எடுத்துக்கிறதா அப்படின்னா இன்டர் ஸ்டேட் சேல்ல எடுத்துக்குங்க அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட். அப்படின்னா இன்டர் ஸ்டேட் சேலுக்கு நம்ம என்ன கட்டுவோம், ஐஜிஎஸ்டி. அதே மாதிரி கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணா நீங்க ஐஜிஎஸ்டி பே பண்ணிடுங்கன்ட்டாங்க. ஸோ அப்போ ஐஜிஎஸ்டி எப்போ பே பண்ணுவோம்னா ஒரு கூட்ஸ் இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் ஆனாலோ ஃப்ரம் அதர் கண்ட்ரில இருந்து ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் இந்தியாவுக்குள்ள ஆச்சுனால நம்ம என்ன கட்டுவோம், ஐஜிஎஸ்டி கட்டுவோம். ரைட். இந்த ஐஜிஎஸ்டில சப்ஸ்யூம்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்க்ளூடுன்னு அர்த்தம். இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்க, கவுண்டர் வேல்யூங் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். அதானே? இதுல வந்து ஐஜிஎஸ்டி பே பண்றப்ப உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ், சேஃப்கார்ட் டியூட்டி, ப்ரொடக்டிவ் டியூட்டி, கவுண்டர் வேல்யூங் டியூட்டி, அடிஷனல் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகுது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. Next, would be levied cargo would arrive on or after 1st July 2017. இந்த IGST அப்படிங்கிற கான்செப்ட் எப்ப வந்துச்சுனாப்பா, எப்ப கார்கோ ஷிப் வந்து ஜூலை 1st 2017க்கு அப்புறம் எப்போ ஒரு கார்கோ வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருந்தனாலும் நம்ம என்ன பே பண்ணிருப்போம்னா ஐஜிஎஸ்டி கட்டிருப்போம். சொல்ல புரியாப்ப? சோ ஒரு கார்கோ வந்து இந்தியாக்குள்ள எப்ப ஜூலை 1st 2017க்கு அப்புறம் கூட்ஸ் இந்தியாக்குள்ள வந்துச்சுனாலே ஐஜிஎஸ்டிங்கிற கான்செப்ட் உள்ள. அப்ப ஐஜிஎஸ்டி எப்ப வந்துச்சுன்னா இந்த 1st ஜூலை 2017க்கு அப்புறம் வந்துச்சு. அப்ப 1st ஜூலை 2017க்கு அப்புறம் கூட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள இம்போர்ட் பண்ணினாலே கண்டிப்பா நம்ம என்ன கட்டணும், ஐஜிஎஸ்டி பே பண்ணணும். சரியா? ரைட். Next one, IGST would be included cargo arrived before 1st July but bill of entry on or after 1st July. அதாவது முதல்ல இந்த கார்கோ ஷிப் பொறுத்த வரைக்கும் பாருங்க. சோ ஆக்சுவலா ஒரு ஷிப்னு வச்சுக்கோம். ஆக்சுவல் ஷிப் வந்து இது வந்து சோ இது வந்து நம்ம கஸ்டம்ஸ் உடைய இல்லை. சோ ஷிப் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய இதை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே, இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பில் ஆஃப் என்ட்ரி கொடுத்துருவாங்க. பில் ஆஃப் என்ட்ரி நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து ஷிப் வந்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இது வந்து ஷிப் வராதுக்கு முன்னாடியே நீங்க பில் ஆஃப் என்ட்ரி கொடுக்கலாம். பில் ஆஃப் என்ட்ரி எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இப்ப இந்த சிச்சுவேஷன் என்ன சொல்றாங்கன்னா, கார்கோ வந்து 1st ஜூலைக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1st ஜூலைக்கு முன்னாடியே கார்கோ அரைவ் ஆயிடுச்சு. ஆனா பில் எப்ப கொடுக்குறோம் அப்படின்னா ஆஃப்டர் 1st ஜூலை தான் கொடுக்குறோம். அப்படின்னா இப்ப ஐஜிஎஸ்டி கட்டணும்னா கண்டிப்பா கட்டணும். சொல்ல புரிஞ்சாப்பா? கார்கோ வந்து நீங்க சொல்லக்கூட கார்கோ வந்து 1st பிஃபோர் ஜூலைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்ப ஜிஎஸ்டி வந்ததே ஜூலைக்கு அப்புறம் தானே, அப்ப நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா அது இல்ல. கார்கோ பின்னாடி வந்தாலும் பில் ஆஃப் என்ட்ரி வந்து நீங்க எப்ப கொடுக்குறீங்கிறத கணக்கு. பில் ஆஃப் என்ட்ரி எப்ப கொடுக்குறீங்க அப்படின்னா கார்கோ 1st ஜூலைக்கு அப்புறம் தான் நீங்க பில் ஆஃப் என்ட்ரி கொடுக்குறீங்க. அப்ப பில் ஆஃப் என்ட்ரி எப்ப கொடுக்குறீங்களோ அப்பதான் நம்ம வந்து கூட்ஸ் வந்து நம்ம டாக்ஸ் வந்து அசஸ் பண்ணுவோமா. அப்ப டாக்ஸ் அசஸ் பண்றப்ப கார்கோ எங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்தாச்சு. அப்ப ஜிஎஸ்டி அப்ப 1st ஜூலையை தாண்டிருச்சு நீங்க பில் ஆஃப் என்ட்ரி கொடுக்குறப்ப. அப்ப பில் ஆஃப் என்ட்ரி கொடுக்குறப்ப 1st ஜூலை தாண்டிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஐஜிஎஸ்டி கட்டணும். சொல்ல புரிஞ்சாப்ப? அடுத்து இட் இன்க்ளூட் ஆன்டி டம்பிங் சேஃப்கார்ட். அதான் முதல்ல பார்த்தோம், எல்லா டியூட்டியுமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். எக்ஸ்க்ளூட் செஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆகாது. பாருங்க, செஸ் எதுக்கு அப்புறம் வரும், ஐஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் செஸ் வருது. அப்ப செஸ்ல இன்க்ளூட் ஆகாது. அப்ப இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும்.
சோ அப்ப ஐஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்க, ஐஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னு, சோ இந்தியாவுக்குள்ள ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் ஆனாலே நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம் ஒன்னு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st April 2000 1st July 2017 அப்புறம் எந்த கூட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாலும் கண்டிப்பா ஐஜிஎஸ்டி பே பண்ணணும். சில சிச்சுவேஷன்ல அதாவது பாத்தீங்கன்னா கார்கோ வந்து 1st ஜூலைக்கு முன்னாடியே வந்திருக்கும், ஆனா பில் ஆஃப் என்ட்ரி வந்து 1st ஜூலைக்கு அப்புறம் கொடுத்திருப்போம். அப்படி கொடுத்திருந்தா பில் ஆஃப் என்ட்ரி தான் கணக்கு. பில் ஆஃப் என்ட்ரி 1st ஜூலைக்கு அப்புறம் கொடுத்துட்டீங்களா, அப்ப கண்டிப்பா நீங்க டாக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுல என்ன நல்லா இன்க்ளூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் கலாமிட்டி டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, பேசிக் கஸ்டம் டியூட்டி, சோசியல் வெல்ஃபேர் சார்ஜ், சேஃப் கார்டு, ப்ரொடக்டிவ் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி எல்லாமே இன்க்ளூட் ஆகிறது ஐஜிஎஸ்டில. ஆனா எது இன்க்ளூட் ஆகாது, காம்பன்சேஷன் செஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். அதான் சொல்லி நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகலாம். அடுத்த டாபிக் வந்து காம்பன்சேஷன் செஸ். காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது இந்த ஐஜிஎஸ்டி பாருங்க, இந்த காம்பன்சேஷன் செஸ் எதுக்கு அப்படின்னா லக்ஸுரி ப்ராடக்ட் போடுவாங்க. லைக் ஹை எண்ட் கார், பெரிய பெரிய காருக்கு, சோ அதிகமான ரேட் உள்ள காருக்கு, பெரிய காருங்கள அதிகமான வேல்யூவான காருக்கு. அண்ட் டிமெரிட் கமாடிட்டிஸ் லைக் பான் மசாலா, டொபேக்கோ அண்ட் இந்த மாதிரி ட்ரிங்க். ஸோ இந்த இதுக்கு எல்லாமே நம்ம இஷ்யூ டாக்ஸ் போடுறது பேர் தான் காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு, லைக் ஹை அண்ட் காரு அண்ட் டிமெரிட்ஸ் ப்ராடக்ட், டிமெரிட்ஸ் கமாடிட்டிஸ் லைக் பான் மசாலா, டொபேக்கோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் போடுறதுதான் காம்பன்சேஷன் செஸ். காம்பன்சேஷன் செஸ்ல எது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும், இதே மாதிரி நீங்க சொன்ன போது காம்பன்சேஷன்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும், பேசிக் கஸ்டம் டியூட்டி, நேஷனல் கலாமிட்டிக்கு, கவுண்டர் வேலிங் டியூட்டி, சோசியல் வெல்ஃபேர், சேஃப் கார்டு, ப்ரொடக்டிவ் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி எல்லாமே இன்க்ளூட் ஆகும் காம்பன்சேஷன் செஸ்ல. புரியுதானே? சோ காம்பன்சேஷன் செஸ் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுவும் இந்த ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சு அதுவும் அதே மாதிரி தான் 1st ஜூலைல தான் காம்பன்சேஷன் செஸ் வந்து வந்தது. ரைட், இங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க பாருங்க. கார்கோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்டருக்கு அப்புறம் வந்திருக்கு, ஆனா பில் ஆஃப் என்ட்ரி நம்ம கார்கோ வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். பாருங்க, கார்கோ தட் அரைவ் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st ஜூலை, 1st ஜூலைக்கு அப்புறம் தான் கார்கோ வந்திருக்குது. சே 3rd ஜூலை 2017ல கார்கோ வந்திருக்குது. ஆனா பில் ஆஃப் என்ட்ரி என்ன பண்ணிருக்கீங்க, இந்த 1st ஜூலைக்கு முன்னாடியே தட் இஸ் 29 ஜூன்லயே நீங்க கொடுத்துட்டீங்க. அப்ப காம்பன்சேஷன் செஸ் போடணுமானா கண்டிப்பா காம்பன்சேஷன் செஸ் வந்து போடணும். இப்ப அதுல போன கேஸ்லயும் நீங்க பாத்தீங்க, இந்த கேஸ்லயும் பாத்தீங்க, ஐஜிஎஸ்டிக்கு பார்த்தா இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தோம். அதாவது எது முன்னாடி வந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு முன்னாடி வந்துருச்சுனாலோ 1st ஜூலைக்கு முன்னாடி கண்டிப்பா ஐஜிஎஸ்டி வரும், காம்பன்சேஷன் வரும். இதுதான் இதோட சாராம்சமே. புரிஞ்சப்ப அதாவது பில் ஆஃப் என்ட்ரி லேட்டா கொடுத்து, பில் ஆஃப் என்ட்ரி 1st ஜூலைக்கு அப்புறம் கொடுத்து பிஃபோர் கார்கோ வந்தாலும் சரி, இல்ல பில் ஆஃப் என்ட்ரிய வந்து முன்னாடியே கொடுத்து கார்கோ அதுக்கப்புறம் வந்தாலும் சரி, எது முன்னாடி வந்தாலும் சரி, பில் ஆஃப் என்ட்ரியோ கார்கோவோ 1st ஜூலைக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒண்ணு 1st ஜூலைக்கு அப்புறம் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஐஜிஎஸ்டியும் கட்டணும் அண்ட் அதுக்கான செஸ்ஸும் பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஐஜிஎஸ்டி ஆனாலும் சரி, ஐஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் செஸ் ஆனாலும் சரி, ஏதாவது ஒண்ணு முன்னாடி வந்திருக்கும், ஒண்ணு வந்து பின்னாடி கொடுத்துருப்போம். பில் ஆஃப் என்ட்ரி நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க. கார்கோ வந்து 1st ஜூலைக்கு அப்புறம் வந்து பில் ஆஃப் என்ட்ரி முதல்ல கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல பில் ஆஃப் என்ட்ரி 1st ஜூலைக்கு அப்புறம் கொடுத்துட்டு கார்கோ லேட்டா வந்தாலும் சரி, கண்டிப்பா ஐஜிஎஸ்டியும் கட்டணும் அண்ட் ஐஜிஎஸ்டிக்கான காம்பன்சேஷனும் பே பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ இது வந்து நம்ம பேசிக்கா நம்ம போட்ட டாக்ஸ் தான். சோ நீங்க ஏற்கனவே நம்ம போட்டதான். சோ இதுல வேல்யூ 100 இருக்கு, 100க்கு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவோம், அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா ஐஜிஎஸ்டி, சோ காம்பன்சேஷன் செஸ்ஸும் இதுல ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா காம்பன்சேஷன் செஸ். சோ இது ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த ரெண்டு சமம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த ஃபார்மேட் படிதாப்பா. சோ இந்த ஃபார்மேட் படி நம்ம போட்டிருக்கோம் அல்லவா. முதல்ல அசெசபிள் வேல்யூ போடுங்க,
இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா அசபிள் வேல்யூ கூட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும், பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ரேட். அது மோர் தென் ஒன் ரேட் இருந்தா தான் அந்த மாதிரி அலாட் பண்ணிக்கணும். இங்க சிங்கிள் ரேட் இருக்கனால நீங்க ஈஸியா அப்படியே அலாட் பண்ணிட்டு போறீங்கன்னா போதும். ஸோ அசபிள் வேல்யூ, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா வரதுக்கு சப் டோட்டல். இதுல இருந்து சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் போடுவோம், இதுல சேஃப் கார்டு டியூட்டி, ப்ரொடக்டிவ் டியூட்டி, ஆன்டி கம்யூனிட் போட்டோம்னா டோட்டல் சப் டோட்டல் வரும். இதுல தான் ஐஜிஎஸ்டியும் இதுல தான் காம்பன்சேஷன் செஸ்ஸும் போடுவோம். ஸோ அதுதான் இந்த சம். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவ் டியூட்டி. Productive duty அப்படின்னா என்னன்னா a duty imposed on imported goods for the production of the industries of any industry established in India on the recommendation of the tariff committee. இப்போ ஒரு லேப்டாப்னு வச்சுங்களேன். லேப்டாப் ஒரு லேப்டாப் பாத்தீங்கன்னா நம்ம இதுல மேனுஃபேக்சருக்கு 20,000 ஆகுது. இது எதுல அப்படின்னா இந்தியால. இதே பாத்தீங்கன்னா சைனால இந்த பீஸ் ஒரு 11,000 தான். இது நம்மளதை விட அதே கான்ஃபிகரன்சி தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆனா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இதை விடவே கொஞ்சம் நம்மளது அட்வான்ஸா இருக்கு. அதே ப்ராடக்ட் நம்ம இங்க மேனுஃபேக்சர் பண்ற 20,000 வேல்யூவான ப்ராடக்ட் சைனால மேனுஃபேக்சருக்கு 11,000 தான். ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்றோம். இது கூட பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பிளஸ் வேரியஸ் டியூட்டிஸ், ஸ்பெஷல் கவுண்டர் வேல்யூ இதெல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா லேண்டட் வேல்யூ 15,000 வச்சுங்களேன். அப்ப பாருங்க நம்மளது 20,000 டியூட்டி எல்லாம் பே பண்ணா கூட இதுக்கு எவ்வளவுதான் வருது, 15,000 தான் வருது. சோ அப்ப நம்ம ப்ராடக்ட் வாங்குவாங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குவாங்களா? அவங்க ப்ராடக்ட் தான் 50,000 அதிகமா வாங்குவாங்க. இதை டேரிஃப் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேரிஃப் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வாட்ச் பண்ணிட்டு முதல்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி அதே ப்ராடக்ட் நம்மதுல பாத்தீங்கன்னா 20,000, ஆனா அங்கிருந்து சைனால இருந்து நீங்க டாக்ஸ் எல்லாம் போட்டது போக 15,000 தான் வருது. ஆனா நம்மளதை விடவே கொஞ்சம் அட்வான்ஸாவும் இருக்கு. சோ இதனால நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பா என்ன ஆகும்னா ஸ்பாயில் ஆகும். அதனால இதை மேக் பண்றதுக்காக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, பேசிக் கஸ்டம்ஸோட ரேட்டு இல்லைன்னா இந்த ஸ்பெஷல் கவுண்டர் வேல்யூவோட டியூட்டியோட ரேட்டு இதெல்லாம் இந்த மாதிரி எதையாவது ஒன்னு ரேட்டை சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸோட ரேட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இந்த 5,000 எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆகுது அல்லவா எக்ஸ்பென்சஸ், அதை இது கூட சேர்த்திடுவாங்க. அப்ப எல்லா ப்ராடக்டோட ரேட்டும் ஒரே ரேட்டா போயிருமா? இந்த வேலை தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேரிஃப் கமிஷன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவ் டியூட்டி. சொல்ல புரிஞ்சுங்களா ப்ரொடக்டிவ் டியூட்டினா என்னன்ட்டு? சோ அப்ப இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகக்கூடாது, அதனால ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டியூட்டி டேரிஃப் கமிஷன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவ் டியூட்டி. ஸோ அது இப்ப ப்ரொடக்டிவ் டியூட்டி என்ன புரிஞ்சுச்சா? ஸோ அதே ப்ராடக்ட் நம்ம ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரேட் டியூட்டி எல்லாம் சேர்த்து லேண்டிங் சார்ஜஸ் என்னதான் வருது, நம்ம ரேட்டை விட கம்மியா வருது. ஸோ அப்போ என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பா ஸ்பாயில் ஆகும். சோ அந்த இது பண்றதுக்காக டேரிஃப் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சார் இந்த மாதிரி ஆகுது, சோ கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ அது அப்படி போடுறதுதான் ப்ரொடக்டிவ் டியூட்டி. புரியுதாப்பா? ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். சேஃப் கார்டு டியூட்டி. ப்ரொடக்டிவ் டியூட்டிக்கு அடுத்து நம்ம பார்க்கறது சேஃப் கார்டு டியூட்டி. அது நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க.